ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து இந்த ஆங்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு பொறுக்கி போலீஸ். ஓகேடா, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் தயவுசெய்து இக்னோர் பண்ணிட்டு என்னோடய வாய்ஸை மட்டும் மேட்சின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போகும். ஓகேடா, லாஸ்ட் டைம் போட்ட அன்லவிங் ஹஸ்பண்ட் அண்ட் சீட்டிங் ஹஸ்பண்ட், ஜெகேயோட ஒன் ஷாட் அண்ட் ஜிமினோட ஒன் ஷாட் ரெண்டுத்துக்குமே நல்லா வரவேற்பு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தாயங்களோட ஒன் ஷாட்டுக்கும் நல்லா வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நம்பி நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, தாங் வந்துட்டு போலீஸ்டா, நீங்கள் வந்துட்டு செப்பி கேர்ள். எப்படின்னா ஏஜ் கேப் தான். டேங்க் வந்துட்டு 33. தர்னா அவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் 18 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து ப்ரெக்னென்ட். தென் அது ஒரு பொறுக்கியால் அந்த பொறுக்கியை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் பொறுக்கிக்கிட்ட போய் மாட்டிக்கிடுவீங்க. அதாவது நம்ம தேங்கிட்ட போய் மாட்டிக்கிடுவீங்க. தேங் எப்படி பார்த்தா ஒரு ரோமியோ, ஃப்ளட்டிங் ரோமியோ அந்த மாதிரி. ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் சிக்கிக்கிடுவீங்க. உங்கள் அக்காவை காப்பாற்றுவீங்களா இல்லை உங்களை நீங்கள் காப்பாற்றுவீங்களா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தாண்டா இருக்கீங்க. தென் பேங்க்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க. சார் வாங்க சார், எங்கள் அக்காங்க ஒரு பொறுக்கிக்கிட்ட சிக்கிக்கிட்டு இருக்கா, அவளை போயிட்டு காப்பாற்றணும் ப்ளீஸ் சார். எங்கள் அக்கா மாசமாக வேற இருக்கா. அந்த பொறுக்கி எங்கள் அக்காவை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நீ உட்கார வச்சுட்டே இருக்கீங்க. ஏய் செப்பிகோல், மூடிட்டு உட்காரு. எனக்கு தெரியும் அவனை எப்படி பிடிக்கணும்னு. மூடிட்டு உட்காரு. சார் போலீஸ் மாதிரியா பேசுகிறீங்க? போலீஸ் தாண்டினோன்னு வாய் மூடி டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கா. காலங்காத்தால் வந்துட்டு அக்காவை காப்பாற்றி கொடுங்க, ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி கொடுங்கன்ட்டு. அவன் அவனுக்கு வேலை கிடையாதா? உங்கள் அக்காவை யார் அவங்க கூட போக சொன்னது? சார் லவ் பண்ணாங்க, அந்த பொறுக்கி ஏமாத்திட்டான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ என் கூட வருவீங்களா மாட்டிங்களா? உங்க கூட ரூமுக்கு வர சொன்னால் வருவேன். உங்கள் அக்காவை காப்பாற்ற வர சொல்கிறியே, எப்படி வருவேன்? சார் நீங்கள் போலீஸ்க்கு படிச்சுட்டு தான் வந்தீங்களா இல்லை படிக்காமல் காசு கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா சார்? ஏன் சார் போலீஸ் மாதிரியே பிகவ் பண்ணாமல் பொறுக்கி மாதிரி பிகவ் பண்ணிட்டுருக்கீங்க? வாங்க சார். சப்பிகோல், வாயை உடச்சிருவீங்க மொத்தா. என்னடி பேசிகிட்ருக்கா? சார் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க சார். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு சார். உங்களோட ரொம்ப ஏஜ் கம்மி சார். போமா வாமாவாவது பேசுகிறீங்களா? போடி வாடின்றீங்க, செப்பிகால்னு கூப்பிட்றீங்க. எனக்கு பேர் இருக்குது சார், என் பேர் ஒயன். ப்ளீஸ் கால் மீ ஒயன். என்னது ஒயன் சார்? ஒயன் என்னமோ ஒன்று, ஆனால் எனக்கு இந்த பேர் தான் பிடிச்சிருக்கு. செப்பிகால் நச்சுன்னு இருக்குல்ல, என்னன்னு ஏறுதுல? என்னது சார் ஏறுது? ஏய் கம்முன்னு உட்காருடி, ப்ரொசீஜர் தானே போயிட்டுருக்கு, சும்மா தோணன்ட்டு. யோ கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். இதை வந்துட்டேன் சார். என்னங்க சார்? யோ என்னையா ப்ரொசீஜர் முடிஞ்சா முடியலையா? வேறு செல்லக்குட்டி வேற ஓவராக துடிச்சுக்கிட்டு இருக்கு, அக்காவை காப்பாற்றணும் அக்காவை காப்பாற்றணும்னு. சீக்கிரம் முடிங்கடா, போகணும். சார் எங்கே போகணும்? ஏய் உங்கள் அக்காவை காப்பாற்றுதாண்டி, நீ தான் கத்திக்கிட்டே கிடைக்கி லவன்னு. சார் நான் எங்கே சார் கத்துறேன்? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? உங்களுக்கு தெரியுமா எங்கள் அக்கா எவ்வளோ பாவம் தெரியுமா? என்கிட்ட ஃபோன் அடித்து அழுகிறா, எப்படியாவது போலீஸை கூட்டிகிட்டு வாடின்னு சொல்கிறா. போலீஸை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இங்கே காலையில் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மணி 9 ஆயிடுச்சு சார். நான் காலேஜுக்கு வேறு போகணும். இன்றைக்கி நான் காலேஜுக்கு போக மாட்டே தான் சார். சார் வாங்க சார், வாங்க சார். ஹேய் வாரண்டி, கம்முன்னு உட்காரு. யோ கான்ஸ்டபிள். சார் டிரைவரை சீக்கிரம் வர சொல்லு. இன்னும் டிரைவரே வரலையா? ஏய் என்னடி உனக்கு இப்போ பிரச்சனை? எல்லாம் எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவாங்கன்னு தெரியுமா? எவனும் இன்னும் வேலைக்கே வரல, சும்மா காலங்கத்தில் வந்து உட்காந்துட்டு நசுன்ட்டு இருக்கா. வாய் மூடிட்டு உட்காருன்றேல. அந்த பொறுக்கி உங்கள் அக்காவை எதுவும் படமாட்டான், அதுக்குள்ளே போயிடலாம் சரியா? டென்ஷன் பண்ணாத நீ. ஐயோ அக்காவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பொறுக்கிக்கிட்ட வந்து சிக்கிட்டோம் போலக்கே. இன்னைக்கு நம்ம செத்தோம். என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சார் சீக்கிரம் டிரைவர் வர சொல்லுங்கள் சார்.
இருடி வருவாங்க. யோ கான்ஸ்டபிள், இந்த டிரைவருக்கு ஃபோன் அடியா. இதோ அடிக்கிறேன் சார். ஹலோ, யோ டிரைவர் இங்கேயா இருக்க? ஐயோ இன்ஸ்பெக்டர் கத்துறாரு, சீக்கிரம் வந்து தொலை. சரி சார். இந்த கேட்டுக்கு வந்துட்டானா நாதாரி பையன். எவ்வளோ லேட்டாக வரான் டியூட்டிக்கு. இவனை ஏதாவது பண்ணணும் சார். என்ன சார் எல்லாத்தையும் இப்படி சைட்டு போக்கில் வைக்கிறீங்க? உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? வாயை மூடு. காலங்கத்தால் என்னைய கட்டுப்பேற்றிக்கிட்டு இருக்க. அக்காவை காப்பாற்றுவான்னு என் கூட பண்ணுவான்னு சொல்கிறியா? என்ன பண்ணணும்? ஒரு ஆணி பிடுங்க வேணாம், போக போக நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எந்திரிச்சு அவனோட கேப் எடுத்து மாற்றிட்டு வந்து தொலை. வருவியா? உன்னைய தூக்கிட்டு போகணுமா? அவனையும் தூக்க வர முடியாதே சார். என்ன சார் நீங்கள்? வாடி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டயங் பின்னாடி எந்திரிச்சு போகிறீங்க. டயங் ஒரு மாதிரி உங்களை சைடாகவே ஒரு பார்வை பார்த்துட்டே நடந்துட்டுருக்கான். தென் இப்போ நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, சைடாக பார்க்குற மாதிரி இந்த மாதிரியே உங்களை அப்படியே பார்த்துட்டே நடந்துட்டுருக்கான். சார் ஏன் சார் இப்படி என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பண்ணலாம் தான். என்னது? சும்மா தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கே. சப்பிகாலாக இருக்கா, ஆனால் சும்மா நச்சுன்னு இருக்கா, க்யூட்டாக இருக்கா. அதான் ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கு. என்ன மாதிரியாக இருக்கு? ஒரு மாதிரியா? அதான் சார் என்ன மாதிரி? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. நீ படிக்கிற பொண்ணு, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தாங்க போகிறான். போயிட்டு டிரைவரை பார்க்குறான். யோ டிரைவர், நீ வர வேணாம். சார் இது என்னோட டியூட்டி, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? ஏய் நீ வர வேணாம், இது சீக்ரெட் ஆப்ரேஷன். ஒயன் சப்பி கோல். சார் ஃபர்ஸ்ட்டு தான் ஒயன்னு கூப்பிட்டீங்களே, அப்புறம் என்ன சார் சப்பி கோல்னு கூப்பிட்றீங்க? ஏய் அதாண்டி கிக்காக இருக்கு, நச்சுன்னு இருக்கு. என்ன சார் சொல்லுங்கள். நீ வண்டியில் ஏறு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் சீட்டில் ஏறுறீங்க. ஏய் நில்லுடி. என்ன சார்? முன்னாடி ஏறுடி. சார் அப்போ நீங்கள் எங்கே உட்காருவீங்க? நான் மடியில் உட்காருறேன். நான் தாண்டி காரையே ட்ரைவ் பண்ண போகிறேன், ஜீப்பை. அப்போ டிரைவர்லாம் நம்ம கூட வரமாட்டான். அவனுக்கு இங்கே வேலை இருக்குது. யோ இல்லை போ. சார் இதான் சரியா வேலை? நான் சொல்கிறது கேட்பியா மாட்டியா? அவனை வேலையை விட்டு தூக்கிட வேண்டாம். சரி சார், நீங்கள் கோவப்பட்டால் டென்ஷன் ஆனால் இப்படி வாய் வளரும் எனக்கு தெரியும். நீங்கள் போயிட்டு வாங்க. சார் சொல்கிறத கேளுமா, போய் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காருமா. என்னமோ என்னை பண்ண போகிற அந்த பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முடங்கிக்கிட்டே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் ஏறி உட்காடுறீங்க. இப்போ தாங்க அப்படியே ஏறி உட்காந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணுறான். கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஏய் டிரைவர். என்ன சார்? ஏன்டா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு காரை சுற்றி முற்றி பார்க்குறான். டயர் பஞ்சர் சார், டயர் பஞ்சர் சார். ஐயோ கடவுளே, நம்மளுக்கு மட்டும் ஏன்டா அப்படிலாம் நடக்குது? சரிடா, பஞ்சர் ஓட்டுற ஆளை வர சொல்லு. ஸ்டெப்னிக்கு டயர் இல்லையா? டயர் இருக்கு, யார் மாட்டுவா? நீ தான் மாட்டணும். சார் எனக்கு இந்த டயர்லாம் மாற்றுற வேலைலாம் தெரியாது. அப்புறம் இன்னும் மைத்துக்கிட்டா டிரைவர்னு இருக்கா? சும்மா தான் இருக்கேன். உங்களடா உங்களெல்லாம் வச்சுட்டு. சார் அக்கா பாவம், இவ ஒருத்தி அக்கா பாவம் சொக்கா பாவம்னு இருக்கா. இங்கே வண்டி டயரே பஞ்சரு, நீ ஏறி உட்காந்தனால தான் வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இறங்கி தொலைடி மோத அப்படின்றான். நீங்களும் ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டே இறங்குறீங்க. நான் தான் பேக் சீட்டில் உட்காரேன்டே, நீங்கள் கேட்டிங்களா? இறங்குடி. சரி சரி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஜீப்பை விட்டு இறங்குறீங்க. இப்போ தாங்க ஜீப்பை சுற்றி பார்க்குறான். ஜீப்லேயே ஒரு எத்துறான். ஏன் ஜீப்பை நீ வேற காலையிலேயே நீ வெறுத்து எடுத்துட்ருக்க? நான் ஒரு ஃப்ளோவில் போனேன். செல்லக்குட்டி வேற அப்படி இன்னுன்ருக்கா. ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் ஏறி உக்காந்தா நீ என்னை காலையிலே மூட் ஆஃப் பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஜீப்புக்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவன் ஜீப்புக்கிட்ட போயிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கான். ஒரு வேளை இவன் சைக்கோவாக இருப்பானோ? ஐயோ தெரியாதனமா எங்கள் அக்காவை காப்பாற்றுறதுக்கு இவங்கிட்ட வந்து சிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் முழிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. இப்போ தாங்க யோ
கான்ஸ்டபிள். சார். என்னையா டயர் மாட்டணும்? மாற்றுங்க சார். கொட்டு பேத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. ஏதாச்சும் டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து தொலை டயரை மாற்றுறதுக்கு அப்படின்னு கத்துறான். சார் கத்தாதீங்க சார், இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளும் டூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, இப்போ பாவம் நம்ம தாங்க தான் ஸ்டெப்னி அந்த டயரை மாற்றிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனோட அந்த சட்டை, போலீஸ் சட்டை அந்த இதை கழட்டி வச்சுட்டு உள்ளே ஒரு ஒயிட் கலரில் பனியன் தாண்டா, அதுதான் வியர் பண்ணியிருக்கான். தென் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்கள் அப்படியே தயங்க வச்சு கொண்டு வாங்காமல் பார்க்குறீங்க. அப்படியே தயங்க ஸ்வெட் ஆகுது அந்த டயர் சேஞ்ச் பண்ணும்போது. அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தயங்க டயர்லாம் மாற்றி முடிச்சுட்டு உங்களை லுக்குறான். ஏய் என்னடி அப்படி பார்க்குற? என்ன பார்க்குற? சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான். எப்போ தான் எங்கள் அக்காவை காப்பாற்றுப்போம்? என் கூட எப்போ பண்ணுவோம் அப்படி கேட்கியோன்னு நினச்சி கடைசியில் மாற்றிட்டேன். சார் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க அவனோட ஷர்ட் எடுத்து வியர் பண்ணிட்டு அப்படியே காரில் ஏறி உட்காந்து ட்ரை பண்ணுறான். சார் இப்போ நான் பின்னாடி உட்காருவா முன்னாடி உட்காருவா? என் லேபில் வந்து உட்காரு. சார் வந்து முன்னாடியே உட்காருடி. திருப்பி டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா? ஆகாது. இந்த மாமே மாட்டிருக்கேல்ல, பஞ்சர் ஆகாது. என்னது? ஐயோ இப்போ ஏறி உட்காரவே மாட்டியா? உனக்கு பதில் சொல்கிறக்குள்ள அங்கே உங்கள் அக்காவை போட்டு போயிடுவியாமே. ஆமாம் நான் ஏறி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஜீப்பில் ஏறி உட்காருங்க. ஜீப்பே ஒரு குலுங்குது. இப்போ தாயங்க அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? ஜீப்பே இந்த குலுங்குதே, நான் பண்ணும்போது என்ன குலுங்குவ? ஒன்றும் இல்லை மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேங்க் காரை ட்ரை பண்ணுறான். இப்போ ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். மிரரில் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே நீங்கள் விண்டோவை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அந்த காற்றுக்கு உங்கள் ஹேர்லாம் அப்படியே பறக்குது. தென் நீங்கள் ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்கீங்க, காதில் ஜிமிக்கி. தென் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நான் தம்ப்நெயிலில் காமிச்சிருக்கேன்ல, இந்த எல்லோ கலர் சாரி தான்டா சும்மா உங்களுக்கு நச்சுன்னு இருக்குது. தாங்க உங்கள் மேலே இருந்து கண்ணை விளக்கவே மாட்டான், உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. ஏய் சப்பியாக இருந்துட்டு எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்கா? அவனைய பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சு வச்ச சலமாக இருக்க பஞ்சக்கட்டு மைனாவே, என்னை கட்டி உங்ககிட்ட இழுக்கிறியே, என்னால் அட்டக்க முடியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்துடும் போலுக்கு எனக்கு. ஐயோ முடியலை, மைதா மாவில் செஞ்சு வச்ச சலாம் மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் உங்கள் அக்கா என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உதட்டெல்லாம் பிதிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் ஒரு சேட்னஸில் இருந்தால் மூஞ்சி எப்படி ஒரு மாதிரி வாடி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்குது. தாயங்க உங்களை பார்த்து ரசிச்சிட்ருக்கான். இப்படி அப்படியே நீங்கள் தாயங்க சைடு திரும்பி பார்க்குறீங்க. தாயங்க உங்களை பார்த்துட்ருக்கான். என்னை ஏன் சார் பார்க்குறீங்க? ஏண்டி அது எப்படி விளன்னு இருக்கா? அப்படி ஐயோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? எங்கள் அக்கா அங்கே என்ன நிலமையில இருக்கான்னு தெரில. தயவுசெய்து ஃபாஸ்ட்டாக வண்டியை ட்ரை பண்ணுங்க. எப்படி ஆணையம் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வண்டியை ட்ரை பண்ணணும்? வண்டியே மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு இருக்கேன், வண்டியை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண சொல்கிற. மூடிட்டு உட்காருறியா? சார் பொறுக்கி மாதிரி பேசாதீங்க சார், போலீஸ் மாதிரி பேசுங்க சார். சரிடி போலீஸாகவே பேசுகிறேன். மேடம் செப்பி மேடம் வாய் மூடிட்டு உட்காருங்களா? சார் ஒயன் சார். சரிடி ஒயான் வாய் மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ட்ரை பண்ணிட்டுருக்கான். சார் எப்போ தான் சார் அந்த இடம் வரும்? எப்படியே நீ தானு பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையி, இடம் வராது, எனக்கு மூடு தான் வரும். சார் ஒன்றும் இல்லை, வாய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் வேறு தோண அவன்கிட்ட கேள்வியாகவே கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஐயோ கடவுளே கர்த்தாவே என்னை காப்பாற்று கொஞ்ச நேரத்துக்கு. அவங்க அக்காவை காப்பாற்றி முடித்ததுக்கப்புறம் எனக்கு எதுனாலும் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் புலம்பிக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு கிடக்கான். நீங்கள் தாங்க பார்க்குறீங்க. சார் ஆர் யூ ஓகே? நீங்கள் போலீஸா இல்லை சைக்கோவா? நான் போலீஸ் தாண்டி.
ஆனால் என்னையவே சைக்கோவாக மாற்றிக்கிட்டு இருக்காடி. சார் அப்போலேருந்தே புரியாமலே பேசுகிறீங்களே, ஏன் சார்? புரியாமல் பேசுகிறதுக்கு ஊடாலதான் நிறைய எமோஷ்னல் இருக்குடி. எமோஷ்னலா? என்ன எமோஷ்னல்? ஃபீலிங்ஸ் டி. ஃபீலிங்ஸா? என்ன ஃபீலிங்ஸு? ஒரு மயிரும் கிடையாது, மூடிட்டு வா. உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறக்குள்ள எனக்கு போதும்னு ஆகுது. டக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டேன். அத்துமே பட்டிக்கிற பொண்ணு தானே. நான் யாருடி? நான் யாரு? போலீஸு. போலீஸு தான். மூடிட்டு வா. இதுக்கு மேலே உங்ககிட்ட நானும் எதுவும் கேட்க மாட்டேன், நீயும் என்கிட்ட எதுவும் பேசாமல் வா, புரியுதா? நான் ரசிக்கணும். நீ இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தால் என்னால் ரசிக்க முடியலை. என்னத்தை ரசிக்க போகிறீங்க? இயற்கையை அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அவன் தலையில் அடிக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல தயங்க எந்த மீனிங்கில் பேசுகிறான்னு. நீங்களும் வாய மூடிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. இப்போது தயங்க ஒரு காட்டுக்குள்ளே வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். சார் எங்கே சார் போகிறீங்க? லொக்கேஷன் இந்த இடத்த தாண்டி காமிக்குது. வாய் மூடிட்டு உட்காரியா இல்லையா? உங்கள் அக்கா உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா? வேணும். நீ தோணன்னு பேசிகிட்டு இருந்தா உங்கள் அக்கா வரல, என்னால் காப்பாற்ற முடியாது. இப்படியே உன்னை இங்கேயே விட்டுட்டு நானும் போயிடுவேன். வெறுப்பு தம்ம வாய் முடிட்டு ஓடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்களும் சைலண்டாக உட்காந்துக்கிறீங்க. இப்போ வண்டியை கொண்டு போயிட்டு ஒரு போலடைஞ்ச குடும்பம் முன்னாடி தானே நிப்பாட்டுறான். ஒயான் இல்லை, என்னன்னாலும் நடக்கலாம், சரியா? பயப்படாத, நான் மாமா இருக்கேன். சார் என்ன சார் மாமா எங்கேமான்ட்டு? அப்படி தாண்டி சொல்லணும். ஒரு ஹீரோலாம் ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின்கிட்ட என்னடி சொல்லுவாங்க? கவலைப்படாதடி பொண்டாட்டி, நான் மாமா இருக்கேன் அப்படி தானே சொல்லுவாங்க. சார் அது ஹீரோயின் சார், நீங்கள் ஹீரோ கிடையாது, நீங்கள் பொறுக்கி. அது எப்படி நீ பொறுக்கின்னு சொல்கிறதுல மட்டும் இவ்வளோ அழுத்தி சொல்கிற? போலீஸ் டி. நீங்கள் போலீஸ்லாம் கிடையாது, போலீஸ்லாம் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பொறுக்கி. உங்களுக்கு யாரோ தப்பாக போலீஸ் வேலை கொடுத்துட்டாங்க. அடிங்கொத்த செவனு பேந்துடும் உனக்கு, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சி பையன் ஒரு எப்படி திருடன் எப்படி பதுங்கி போவான் அது மாதிரி போயிட்டுருக்கான். சார் நீங்கள் போலீஸ் தானா இல்லை திருடனா? நான் தப்பாக வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேனா? என்னடி வாய்க்கு வாய் ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா? வாயை மூடிட்டு வரையாலையா? உள்ளே இருக்கிறவை உஷாராயிட்டான்னு வச்சுக்கோ, உங்கள் அக்காவை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ உங்கள் அக்கா உனக்கு போனமாக தான் வருவாங்க, பரவாயில்லையா? இல்லை நான் வாயை மூடிட்டு வரேன். அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பதுங்கி போகிறீங்க. இப்போ போய் பார்த்தா குடோனுக்குள்ளே உங்கள் அக்காவை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்கான் பொறுக்கி ராஸ்கல். உங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே தயங்கோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறீங்க. சார் எங்கள் அக்கா அவங்க தான் சார், பாருங்கள் சார், பொறுக்கி ராஸ்கல், எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆனால் இந்த பொறுக்கி கட்டி போட்டு வச்சுருக்கா சார், அவனை அடித்து தோலை உரிங்க சார். கொஞ்சம் நேரத்துக்கு வாய் முள்ளேன்னு வை. அவன் ஒன்று எடுத்து நம்மளை போட்டு போய்கிட்டே இருப்பான். வாய் மூடிட்டு வாடி மயிறு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைய அந்த குடோனுக்குள்ளே போகிறீங்க. போய் பார்த்தா அவனுக்குள்ளே ஒருத்தவன் உட்காந்துட்ருக்கான். அந்த அடிக்கடிமா வளர்த்து முடியெல்லாம் நிறையா வளர்த்து பார்க்கவே ஒரு மாதிரி பொறிக்குமே இருக்கான். இப்போ தாங்க அப்படியே உங்கள் பக்கம் திரும்பி, உங்கள் அக்கா டேஸ்ட்டு ஏன்டி இவ்வளோ கேவலமாக இருக்குது? ஏன் சார்? இவனை பார்க்கவே தெரியுது நல்லா பொறுக்கி ஆட்டம். இவனை போயிட்டு கல்யாணம் முடிச்சிருக்கா, இவன் கூட போயிட்டு பண்ணியிருக்கா. சார் எங்கள் அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்னது? கல்யாணம் ஆகலை சார். ஹைலைட்டே இதில் தாண்டி இதுதான். டே அப்படிலாம் நீ இருப்பியா? சாச்சா நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா அப்படிலாம் நடக்குது? ஏன் சார் புலம்புறீங்க? எங்கள் அக்காவை காப்பாற்றுங்க சார். உங்கள் அக்காவுக்கு ஆளை தேர்ந்தெடுக்கவே தெரியலை. ஏண்டி செப்பிகால்? என்ன சார்? இந்த மாமன் எப்படி இருக்கேன் உனக்கு ஓகேவா இருக்கேனா? சார் என்ன சார் அப்போதுலேருந்து புரியாமல் ஒரு மாதிரி விடுகதையாகவே பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ எங்கள் அக்காவை காப்பாற்றுவீங்களா மாட்டிங்களா? ஐயோ இவ வேற அக்கான்னு உயிரை வாங்குறா. பாரு அவன்கிட்ட நம்ம 2 பேரும் மாட்டணும்னு வச்சுக்கோ, கையில் கன்று வச்சுருக்கான், வச்சு போட்டு போயிட்டே இருப்பான். சார் உங்கள் கையில் கன்று இருக்குல்ல? கன்று இருக்குடி, பக்கத்தில் பன்னு இருக்குது. பன்னு எங்கே இருக்குது?
நீ தாண்டி. சார் கலாய்க்காதீங்க சார், நீ கொத்தாதடி என் பொண்ணு. உடனே டீயில் முக்கி சாப்பிடலாமா இல்லை அப்படியே சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ஐயோ சும்மா சொன்னேன்டி. டைலாக் எப்படி இருந்துச்சு? நச்சுன்னு இருந்துச்சா? ரொம்ப கேவலமாக இருக்குது. எங்கள் அக்காவை காப்பாற்றுங்க. நீ கம்முன்னு வா, இந்த மாமா இருக்கும்போது எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தென் 2 பேருமே ரொம்ப பதுங்கி போயிட்டுருக்கீங்க. சார் இப்படியே குனிஞ்சிக்கிட்டு எவ்வளோ தூரம் சார் நடப்போம்? எனக்கு மூச்செல்லாம் வாங்குது சார், இலக்கிது சார். இலக்கிதா? ஏண்டி ஒன்றுமே நடக்கலை, அதுக்குள்ளே இலக்கிதுன்றேன். என்ன மீனிங்கில் தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. நான் பேசுகிற மீனிங் உனக்கு புரிஞ்சாதான் நேரம் நம்மளுக்குள்ளே நடந்திருக்கும்ல. என்ன சார் நடக்கும்? ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. ஆனால் அவங்க அக்கா உனையோட பயங்கரமான கில்லாடிடி. நீ தாண்டி மண்ணு மயிறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் பேசிக்கிட்டே அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறான் அவங்க அக்கா கிட்ட. இப்போ போயிட்டு உங்கள் அக்கா ஒயன் அப்படின்றாங்க. ஐயோ நீ எங்களையும் சேர்த்து கோத்து விட்டுருக்கு வாய முடின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவோட வாயில் கையை வச்சு அடிக்கிறீங்க. இப்போ அப்போ தயாங்கு தான் அப்படியே உங்கள் அக்காவோட ஹேண்டில் இருக்கிற அந்த கயிறு உங்கள் அக்காவை சுற்றி கட்டி விட்டுருக்கான். அந்த கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்ருக்கான். சார் போலீஸ் தானே நீங்கள் அப்படின்னு உங்கள் அக்காவும் கேட்குறாங்க. இப்போ தயாங்குலாம் அப்படியே கிண்ணுனே அது எப்படி ஜப்பிகோல் உண்டம்மா உங்கள் அக்காவும் இதை தான் கேட்பாங்களா? சார் இது வந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒத்தா அவனை ஒரு வழி பண்ணாமல் நான் வரமாட்டேன். ஏய் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போ, அவனை 4 அடி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அக்காவை அவன் கூட அனுப்பி வச்சுருந்தான். அவங்க நேராக அந்த பொறுக்கி ராஸ்கல் கிட்ட தான் போய் நிற்கிறான். அவன் என்னன்னா இங்கே கட்டி போட்டு வச்சுட்டு காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்ருக்கான். இப்போ தாங்க போயிட்டு அவன் முன்னாடி நின்றுட்டு அவனோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப்பு. இப்போ அவன் ஹெட்ஃபோனை கழட்டிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். சரி எதுக்கு இப்போ என்னை அடிச்சிங்க? ஆமாம் உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? இருங்க உங்களை நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் துப்பாக்கி எடுக்கிறோம். திருப்பியுமே நாங்கள் வந்துட்டு அவனோட சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணிட்டு துப்பாக்கி எடுக்கிறேன். நீ அடிக்கிறதுக்கு துப்பாக்கி வேண்டாம் மயிறு. மாசமாக்கிட்ட ஒரு பொண்ணோ அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஓடுறதுக்கு துப்பு மயிறு கிடையாது. நீ எல்லாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு என்னையும் சுட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த பையனோட சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறான். சரே யார் சாரே சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா? அவன் தான் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. அதனால தான் கடத்தி கொண்டு வந்து வச்சிட்ருக்கேன். என்னடா சொல்கிற? சரி அந்த பொண்ணு நானும் லவ் பண்ணோம், அப்புறம் எங்களுக்குள்ளே நடந்துருச்சு. சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, வாடி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னால் அதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்கள் அம்மா அப்பா சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டுருக்கா. இப்படி ப்ரெக்னெண்ட் ஆனதுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்கிற பையனை தான் கல்யாணம் முடிச்சுக்கிறவேன்னு சொன்னால் எனக்கு எப்படி வெறுப்பாகும். அதனால தான் நான் கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி யாருமே சொல்ல. ஆக மொத்தத்தில் தயாங்கு ஐயோ என்னோட குடும்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனை கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த குடோனை விட்டு வெளியில் வரான். ஏ குண்டம்மா. சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். செவலை கட்டி ஒன்று இருக்கு விட்டேன்னு வை. இது வரைக்கும் இந்த பொறுக்கி மேலே தான் வந்துட்டு தப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பொறுக்கி மேலே தான் தப்பு கிடையாது, உங்கள் அக்கா மேலே தான் தப்பு. அவன் தான் இதுக்கு ரீசனு. கல்யாணம் பண்ணிக்காமல் என்னமோ உங்கள் அக்கா உங்கள் அம்மா அப்பா சொன்ன பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலாம்ல. ஆமாம் அப்புறம் வேற என்ன பண்ணோம்? டிங் தான் செவல் பேந்துடும் உனக்கு. ஏண்டே ஒருத்தவன் வந்து உங்களை லவ் பண்ணுவேன், அவங்க கூட எல்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போவீங்க. இங்கே பாரு தாடி முடி என்னமோ குருவி கூடுமாய் வளர்த்து வச்சுருக்கான். அப்புறம் இவனை விட்டுட்டு போயிடுவாங்க அக்கா. அதை பார்த்துக்கிட்டு இவனை உட்காந்துட்டுருப்பான், அந்த போலீஸும் உட்காந்துட்டு இருக்குமா? சார் நீங்கள் போலீஸே கிடையாது, நீங்கள் பொறுக்கியாக மாற்றுறதே உங்களை மாதிரி பொண்ணுங்க தாண்டி. பார்த்தியா ஒன்றுமே தெரியாத பச்சை பையன் கூட பொறுக்கியாக மாதிரி தீவிரவாதியாக நின்றுட்டுருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்கள் அக்கா தான், ஒரு பொண்ணு தான். உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் எங்களை மாதிரி ஆட்களை தீவிரவாதியாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. சார் நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை. உனக்கு புரியாதுடி, உனக்கு புரியாதுடி குண்டம்மா. இப்போ உங்கள் அக்காவை இவன் கூட சேர்ந்து வாழ சொல்லலை, அவனை தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணி விட்டுருவேண்டி. என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்கள் அக்கா எப்படி இருக்காளோ அடுத்து நீ தான் இருப்ப. போலீஸ் மையாக பேசுகிறீங்க? நான் போலீஸே கிடையாதுடி, பொறுக்கி. அது எனக்கு முதலே தெரியும். இப்போ உங்கள் அக்காவை இவன் கூட சேர்ந்து வாழ சொல்கிறியா இல்லை என்ன சொல்கிற? நான் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுருவேன் உங்கள் அக்கா மேலே. என்ன சார் போலீஸாக இருந்துட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க பாரு குண்டம்மா.
ஒழுங்காக உங்கள் அக்காவை இவன் கூட சேர்ந்து வாழ சொல்கிற, இல்லாட்டினா உங்கள் அக்காவை தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே போட்டு விட்டுருவேன். சார் வேணாம் சார், வேணாம். நான் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன். எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்லலாம் பிடிச்சி அடைச்சி வைக்கிறீங்க? ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. லூஸு, உனக்காண்டி தானே போலீஸ் எல்லாம் போய் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன், கடைசியில் அந்தர்பல்ட்டி அடிச்சிட்ருக்க. மெண்டலாடி நீ. அவனை புட்டிக்கலாம், அவன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு என்னையும் வேறு சொல்லி போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர சொன்னேன். கடைசியில் நானும் இந்த போய்கிட்ட சிக்கி என் உயிர் போச்சு தெரியுமா? என்னை சப்பிக்கோல் குண்டமான்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். இவன் கூட நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், கடைசியில் அந்தர்பல்ட்டி அடிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவை நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தான் பார்க்குறோம். அடியங் எப்படி பேசுகிற? உங்கள் அக்காவுக்கு புத்திமதி சொல்லி அவங்க கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லாமல் எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா நீ எல்லாம் என்ன பொண்ணுடி, என்ன பொண்ணு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேல பண்ணுன்னு. ஆமாடி பண்ணு தான் நீ, பண்ணு தான். இந்த பண்ணை டீயில் முக்கி சாப்பிட்டாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி வேணாம், அக்கா இருக்காங்க, இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின். அப்போ நான் என்ன மீனிங்கில் பேசுகிறேன்னு உனக்கு புரியுது, எனக்கு புரியுது. அப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்த. ஆமாம் சரி, உங்கள் அக்காவையும் அவனையும் அனுப்பிவிட்டு அப்புறம் வா, 2 பேரும் சேர்ந்து பேசுவோம். என்ன பொறுக்கிமாயி பேசுகிறீங்க? அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி இவங்க 2 பேர்த்துக்கு மேட்ச் பண்ணி வைக்கல, செவலை பேத்துருவேன் உன்னோட செவலை. ஐயோ என்னையே மிரட்டிட்டு இருக்க? ஆனையெல்லாம் மிரட்டக்கூடாது, துப்பாக்கி எடுத்து ஒரே போட போட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏதோ நம்ம ஆளுன்ற கண்ணு கம்முன்னு இருக்கேன். என்னது நம்ம ஆளா? ஏன் ஆளுடி? என்னது ஓ ஆளா? ஆமாடி என் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? ஆமாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களையும் உங்கள் அக்காவையும் அந்த உங்கள் அக்காவோட லவ்வரையும் கூட்டிகிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் போகிறான் தயாங். இப்போ போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க மாமனாரே, என்னோட மாமியாரே. என்னது மாமனார் மாமியாரா? யோ நீ யாரியா? நான் போலீஸு, அவங்களோட சின்ன மகளோட புருஷே. இது எப்போ நடந்துச்சு? ஒயான் இது எனக்கே ட்விஸ்ட்டு தாம்மா. ஐயோ போலீஸ், என்னையா பேசிகிட்டு இருக்க? உண்மையை பேசுகிறேன். பாருங்க மாமனாரே மாமியாரே, உங்கள் மகளை எப்போ பார்த்தேனோ எனக்கு பிடிச்சிருச்சு. அவள் ஒரு மாதிரி என்னை மயக்கிட்டா. இது இன்னும் அவகிட்ட கூட சொல்ல, உங்ககிட்ட தான் சொல்கிறேன். உங்கள் பொண்ணை எனக்கே மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ ஜென்யூனாக வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பொண்ணு கேட்குறனால தயங்க உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருச்சு. தென் அவன் போலீஸில் அதனால் பிடிச்சிருச்சு, டக்குன்னு தலையாட்டிடுறாங்க. இப்போ அப்படியே தாங்க உங்கள் அம்மா அப்பா பார்த்து அதே மாதிரி இந்த குருவிக்கூடு மண்டேனையும் உங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு முடிச்சு வச்சுருங்க. இவன் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கியா? இவனை எப்படி முடிச்சு வைக்கிறது மாப்பிள்ள? என்னது? இவனால தான் உங்கள் பொண்ணு மாசமாக இருக்கா, அப்போ வேறவனுக்கு முடிச்சு வைப்பீங்களா? இந்த போலீஸ் என்ன பண்ணுன்னு தெரியுமா? உங்களையும் தூக்கி உள்ளே போட்டு விட்டுருவேன். ஐயோ அதெல்லாம் வேணாம். இப்போ என்ன, இந்த பையனுக்கு என்னோட மூத்த பொண்ணை முடிச்சு வைக்கணும், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி குடும்பமே டக்குன்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. அப்படியே தான் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடி ஃபேமிலி இது, டக்குன்னு அந்தர்பல்ட்டி அடிக்கிறீங்க? சே, இப்படி ஒரு ஃபேமிலியில் என்னை மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே சாயிறான். நீங்கள் அப்படியே தாயங்க பிடிக்கிறீங்க. என்ன சார் பண்ணுறீங்க? ரூமுக்கு எப்படி போவோம்? எதுக்கு? அதுக்கு தான். ஐயோ ரொம்ப அவசரப்படுறீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போயே கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நைட்டே ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாம். பாரு எனக்கு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்ணை காமிக்கிறான் கீழே பார்க்க சொல்லி. நீங்களாம் அப்படியே கீழே பார்க்குறீங்க. சார் என்ன சார் இது? அதை தாண்டி அப்போதுலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஐயோ மாமனார் மாமியாரே, இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா? தம்பி இன்றைக்கி நல்ல நாள் இல்லை, நாளைக்கு தான் நல்ல நாள். அப்போ நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா?
நாளைக்கு முடிச்சு வச்சுருவோம். உங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் வீட்டில் பேச சொல்லுங்கள். ஐயோ, எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருக்கு, எனக்கு அம்மா அப்பாலாம் இல்லை. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி தாயங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தன் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்கிறானா, அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. போலீஸு, உனக்கு அம்மா அப்பா கிடையாதா? எனக்கு அம்மா அப்பா கிடையாது. இனிமே நீ தான் எனக்கு அம்மா. அம்மா மாதிரி என்னை பார்த்துக்க போகிற அப்படின்னு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. எப்பா 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 எப்பா, என்னம்மா வெக்கப்படுறா என்னோட பொண்டாட்டி. ஐயோ மாமனார் மாமியாரே, நாளைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? இன்னைக்கு உங்கள் வீட்டிலே தங்கிடட்டுமா? அதுக்கு என்ன மாப்பிள்ள, இங்கேயே இருங்க, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தான் அம்மா அப்பா கிடையாதுல்ல, நீங்கள் சிங்கிளாக தானே இருக்கீங்க, நீங்கள் எங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்ற மாதிரி உங்களோட அம்மா அப்பா சொல்ல அப்படியே வீட்டோட மாப்பிள்ளை ஆயிரம் தயாங். தென் அப்புறம் என்ன, ஃபுல்லாக ரொமான்ஸ் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கும் தயாங்க்கும் மேரேஜு. அன்றைக்கி நைட்டு சாந்தி முகூர்த்தம். அப்படியே உங்கள் கையில் பால் சும்மா கொடுத்து உங்களை ரூம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸ்காரரே இந்தாங்க பால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பல்ச்சம்ப தூக்கி அப்படியே தயாங்கோட கையில் கொடுக்குறீங்க. தயாங்கும் அதை வாங்கி டேபிள் மேலே வச்சுட்டு, ஏய் எனக்கு இது வேணாண்டி, வேற அது வேணும், இது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தயாங் அப்படியே உங்கள் நெக்குக்கு கீழே பார்க்குறான். சி பொறுக்கி போலீஸ், பொறுக்கி தாண்டி உங்கிட்ட வாடியும் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பை பிடிச்சி அவங்ககிட்ட இழுக்கிறான். இது இழுக்க முடியலை. ஏய் இழுக்க முடியல, நீ ஏன் வா வந்து படு அப்படின்றான். உங்களால் முடிஞ்சா என்னை இழுத்து பெட்டில் போடுங்க அப்படின்றீங்க. அந்த லெவலுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லடி. ஸ்ட்ரென்த் இல்லையா? அப்போ நம்மளுக்குள்ள நடக்காது. என்னது நடக்காதா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க எந்திரிச்சு நிற்கிறான். என்ன பண்ண போகிறீங்க? எப்போ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். போலீஸ்கார் எப்போ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை ரொட்டேட்டராக திருப்பி உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி விடுறான். ஏய் சப்பி கேர்ள், உன்னை இழுக்க தான் முடியாது, ஆனால் உன்னை தள்ள முடியும். தள்ளுற லெவலுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க உங்கள் மேலே வந்துட்டு ஓவர் ஆகுறான். போலீஸ்கார் என்னடி போலீஸ்காரு, இனிமே ஓ புருஷன்டி, இனிமே போலீஸ் போலீஸ்ன்னு கூப்பிடாத. மாமா டேடி டேங் மாமா அப்படி கூப்பிடுறி. மாமா டேடி டேங் மாமா டேங் டேடி அப்படியே தாங்க ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே உங்கள் சேரியெல்லாம் வந்துட்டு கழட்டி விட்டுட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் கூட ரொம்ப ஹார்டாக ஸ்டிப் பண்ணிட்டுருக்கான். ஹயான் ஐ லவ் யூ டி. இது வரைக்கும் இந்த மாமே அவங்ககிட்ட ஐ லவ் யூவே சொல்ல. ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்றான். ஐ லவ் யூ டூ போலீஸ் மாமா அப்படின்றீங்க. ஐ மிஸ் யூ டி குண்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் தாங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பொறுக்கி போலீஸ் ஒரு மாதிரி பொறுக்கியாக ஃப்ளட் பண்ணுறது மாதிரி காமிச்சிருக்கேன். ஆனால் உங்ககிட்ட தான் பொறுக்கியாகவும் இருந்திருப்பான், உங்ககிட்ட தான் ஃப்ளட் மட்டும் பண்ணியிருப்பான். உங்களை பார்த்து ஃபஸ்ட் சைட்லேயே வந்துட்டு தாங்க விழுந்திருப்பான். அது அவங்கக்கிட்ட ஆல்மோஸ்ட் நிறையவே அவனோட லாங்குவேஜால் புரிய வச்சுருப்பான். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கடைசியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். தென் நீங்களும் வந்துட்டு தாங்க மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. பொறுக்கி போலீஸாக உங்களுக்காண்டியே எடுத்துக்கிட்டீங்க. ஸோ எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப்பு ரொம்பவே முக்கியம்ப்பா. ஏன்னா ஹைப் பண்ணிங்கன்னா யூடியூப் இந்த வீடியோவை வந்து இன்னும் நிறைய பேத்துக்கு சஜஷன் பண்ணோம். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு வந்துட்டு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கும் நெக்ஸ்ட்டு யோசிக்கணும்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காண்டி தான் கேட்குறேன். லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்கன்னு. பின்னாடி நிறையவே நாய்ஸஸ் கேட்டுச்சு. எனக்காண்டி இக்னோர் பண்ணி கேட்ட எல்லாத்துக்காண்டியுமே ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டா மிஸ், பாய்.